இந்த பூமியில பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் கோபம், பயம், சந்தோஷம், அழுகை அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும். இந்த உணர்ச்சிகளை எங்க எவ்வளவு காமிக்கணும் அப்படிங்கிற அறிவு மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மிருகங்களுக்கு கிடையாது. சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு தன் நிலையை மறக்கிறதுனால சில மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களால மட்டும்தான் நிச்சயமா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். என்னதான் அதிகமா படிச்சிருந்தாலும், உடல் வலிமையோட தைரியமா இருந்தாலும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியலைனா கண்டிப்பா வெற்றியடைய முடியாது. உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தணும். அது நம்மளை கட்டுப்படுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து கதை கேளுங்க. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட கதை சொல்ல போகிறேன்னா உங்கள் பத்து. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் திங்கிங் கதை நம்பர் 10. அது ஒரு உணவகம். அதில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது எங்கிருந்தோ வந்த கரப்பாம்பூச்சி பறந்து வந்து ஒரு பெண் மேலே உட்காருது. அதை பார்த்த அந்த பொண்ணு சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. அவங்க மேஜையில் இருந்த உணவுப் பொருட்களை கொட்டி விட்டுடுறாங்க. இதை பார்த்த அந்த கரப்பாம்பூச்சி பயந்து இன்னொரு பெண் மேலே போய் உட்காருது. அந்த பெண்ணும் பயந்து சத்தம் போட்டு குதிக்கிறாங்க. அதுலேயும் பல பொருட்கள் தள்ளிவிடப்பட்டு வீணாகுது. உடனே அந்த கரப்பாம்பூச்சி பயந்து பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டி மேலே போய் உட்காருது. பாட்டி அதை பார்த்து பயப்படலை, சத்தம் போடலை, ஆர்ப்பாட்டமும் பண்ணலை. பொறுமையாக அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தாங்க. லாபகமாக அதை கையில் பிடிச்சி வெளியில் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த 2 பெண்கள் பண்ண கலவரத்தில் பல சாப்பிட்ற பொருட்கள் கீழே கொட்டி விடப்பட்டு வீணாயிடுச்சு. அவங்க பயந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருந்தவங்களும் பயந்து நிறைய பொருட்களை கொட்டி விட்டுட்டாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அந்த கரப்பாம்பூச்சியா? அப்படி கரப்பாம்பூச்சியா இருந்தா ஏன் அந்த பாட்டி பயப்படலை, கத்தலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை? அப்போது இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த கரப்பாம்பூச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் போன அந்த பெண்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி உங்களை எரிச்சலுற்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்துடும். அப்போதான் உங்களோட உண்மையான நிறம் என்னன்னு தெரியும். அந்த 2 பொண்ணுங்க மாதிரி அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து அலறிட்டு இருந்தா அந்த சின்ன விஷயம் உங்கள் மனசில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிக்கிறோம். அப்புறம் அது உங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துடும். ஆனால் அந்த பாட்டி மாதிரி நிதானமாக அந்த கரப்பாம்பூச்சியை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு யோசிச்சா உங்களோட பிரச்சனையை சின்னதாக்கி உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கலாம். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ல வர்றது. அப்படிதான் வாழ்க்கையில் வர எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நம்ம 2 விதமாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஒன்று, அதை பார்த்து பயந்து அலறிட்டு நம்மளையே கஷ்டப்படுத்துறது. இன்னொன்று, அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசித்து பிரச்சனையை தீர்த்து நம்ம மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பாட்டி மாதிரி நிதானமாக யோசித்து பிரச்சனையை தீர்த்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.